காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்த ஒரு கழுதைக்கு சிங்கத்தின் தோல் ஒன்று கிடைத்தது. அந்த தோலை எடுத்து உடம்பில் போர்த்திக் கொண்டு தன்னைத்தானே தண்ணீரில் பார்த்தது அந்த கழுதை. அடடா, நான் இப்போது சிங்கத்தைப் போல் இருக்கிறேனே என்று அதன் மனம் முழுக்க பெருமிதம் நிறைந்தது. அதன் பிறகு நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு அகம்பாவமாக காட்டுக்குள் நடக்கத் தொடங்கியது அந்த கழுதை. அதை பார்த்த ஒரு மான் பயத்தில் ஓடி மறைந்தது. சற்று தூரம் சென்றதும் ஒரு நரி ஓடி வந்து அதன் காலடியில் விழுந்து பணிவோடு வணங்கியது. அதையெல்லாம் பார்த்தபோது கழுதைக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அட, இப்போது என்னை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்களே, இனி இந்த காட்டிற்கு நான் தான் ராஜா என்று தன்னைத்தானே பெரிதாக நினைத்துக் கொண்டது கழுதை. இப்போது சிங்கத்தை போல் பலமாக ஒரு கர்ஜனை விட்டால் காடு முழுவதும் உள்ள மிருகங்கள் எல்லாம் ஓடிப்போய் விடுவார்கள் என்று நினைத்தது. ஆனால் அது வாயை திறந்து கர்ஜிக்க முயன்ற போது கழுதை கத்தும் இயல்பான சத்தம் வெளிப்பட்டது. சிங்கத்தை போல் தோற்றம் இருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்டதும் காட்டில் இருந்த எல்லா மிருகங்களும் அதிர்ச்சி அடைந்தன. அடுத்த கணமே எல்லா மிருகங்களும் சிரித்துக் கொண்டே கத்தின, அடே, இது சிங்கம் இல்லை, சிங்கத்தின் தோல் போர்த்திய கழுதைதான் நம்மை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று. உண்மை வெளிச்சத்திற்கு வந்ததும் காட்டில் இருந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த போலி தோற்றத்தை களைந்து கழுதையை மீண்டும் அதன் உண்மை நிலைக்கு கொண்டு வந்தன. இந்த கதை சொல்லும் பாடம், வெற்றி வேண்டும் என்றால் வெறும் தோற்றம் மட்டும் போதாது, வெற்றியாளரை போல் உழைக்க வேண்டும். காட்டுப்பாதையில் நடந்து